ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம வீட்டு கிச்சனில் இன்றைக்கி என்ன ஈஸி சமையல்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சம் அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கிறேன். அடுத்து இன்னொரு பவுலில் பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். இன்னொரு பவுலில் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பூண்டு பல்லும் ஊற வச்சுருக்கேன் உரிக்கிறதுக்காக. அடுத்து இந்த பக்கம் ஒரு அடுப்பில் சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது, இது வேகட்டும். அப்புறம் இது தயிருக்காக பால் காய வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பொங்கல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வெண்பொங்கல் தான் செய்ய போகிறேன். அதுக்காக தாளித்து விட்ருக்கிறேன். இப்போ இதில் ஏற்கனவே பச்சரிசியும் பாசிப்பருப்பும் கழுவி ஊற வச்சுருந்தேன். அதை இந்த குக்கரில் சேர்த்து வேக விட்டுடலாம். இது ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ பாருங்கள், பொங்கல் நல்லா ஒரு 3 விசில் வந்துருச்சு. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் சாதமும் ரெடி ஆயிடுச்சு, அதையும் வடித்து வச்சுட்டேன். அந்த கேப்பில் நான் சாம்பாருக்காக வெங்காயம் உரித்து வச்சுருந்தேன். இன்றைக்கி பாசிப்பருப்பு சாம்பார் தான் வைக்க போகிறேன். இன்றைக்கி எந்த ஒரு காய்கறி எதுவுமே சேர்க்கலை. வெறுமனே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் மசாலா, இது மட்டும்தான் போட்டு வைக்க போகிறேன். ஈவன் புளி கூட நான் இன்றைக்கி இதுக்கு ஊற்ற மாட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி மட்டும் நான் சேர்த்துக்குவேன். நேற்று ஏன் வீடியோ போடலைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நேற்று பவர் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் மார்னிங் வீட்டில் தண்ணி இல்லை, கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ எலக்ட்ரிஷியன் பார்த்து இது எல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் மார்னிங் சிம்பிளாக வெறும் கோதுமை தோசை இதை மட்டும் வச்சு சாப்பிட்டாச்சு. ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து பிரியாணி எல்லாம் வந்துச்சு. நேற்று பொழுது போயிடுச்சு. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா 2 மாங்காய், 2 வெங்காயம், தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை கடகடனே கட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ சாம்பாருக்கு விசில் வந்துருச்சு. அதை வேறு இன்னொரு அடுப்பில் மாற்றிட்டேன். இந்த பேனில் பொரியல் செஞ்சிடலாம். அதுக்கு அஸ் யூஷுவல் தாளிச்சிட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு 1.5 பெரிய சைஸ் வெங்காயத்தை வெட்டி அதையும் கூட சேர்த்துருக்குறேன். ஆனியன் கொஞ்சம் வதங்கினதும் 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதை கொஞ்சம் வெட்டி போட்டிருக்கேன். இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி என்ன பொரியல்னா முருங்கைக்காய் பொரியல். இப்போ முருங்கைக்காய் சீசன்னால ரொம்ப மலிவாக கிடைக்கிது முருங்கைக்காய். அப்புறம் 4 முருங்கைக்காய், 5 முருங்கைக்காவே 10 ரூபாய்க்கு அந்த மாதிரி கிடைக்கிது. அதனால் சரி, அதையும் வாங்கி இன்றைக்கி பொரியல் பண்ணிடுறேன். என்னோடய சமையல் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். அதோட நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது ஒரு பக்கம் வேகட்டும். அடுத்து நான் 2 மாங்காய் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை இன்றைக்கி ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஊறுகாய் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தோலெல்லாம் சீவ வேண்டாம். தோலோடு நல்லா கழுவிட்டு அதை நல்லா பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கிறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த முருங்கைக்காய் பாதி வெந்துருச்சு. இதில் தேவையான மசாலாவும் சேர்த்து நல்லா 2 பரட்டி விட்டுட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் கழித்து கொஞ்சம் தேங்காய் பூவை போட்டு தூவி இறக்கிட்டோம்னா இந்த முருங்கைக்காய் பொரியலும் ரெடி ஆயிரும். இந்த முருங்கைக்காய் பொரியலுக்கும் சாம்பாருக்கும் சூப்பராக இருக்குங்க, செம்ம காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை இன்னொரு அடுப்பில் இருக்கட்டும். இந்த அடுப்பில் நான் அந்த மாங்காய் ஊறுகாய் செய்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் கடுகு, அதாவது வெறும் கடுகு மட்டும்தான், உளுந்து சேர்க்கலைங்க. அடுத்து 1 ஸ்பூன் வெந்தயம். கடுகு எந்த ஸ்பூனில் எடுத்தேனோ அதே ஸ்பூனில் தான் நான் வெந்தயத்தையும் எடுத்துருக்கிறேன். இதை ரெண்டையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதே நேரம் கருக விட்டுறக்கூடாது. அந்த வெந்தயம் லைட்டாக அப்படியே செவந்து வரும். அந்த கடுகு பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இப்போ பொரிஞ்சு வருது இல்லையா, இதே மாதிரி எல்லா கடுகுமே நல்லா பொரிஞ்சு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதை இறக்கி கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு எல்லாமே. இதை இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் ஒரு பவுடர் ஆக்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாங்காய் ஊறுகாய் செஞ்சிடலாம். நான் இதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் இந்த மாங்காவை அப்படியே நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். ரொம்ப வெந்து வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இந்த மாதிரி ஓரளவு வதக்கி விட்டுட்டு அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். அப்புறம் காரத்துக்கு இது கொஞ்சம் காரமாக இருந்தேன், ஏன்னா மாங்காய் புளிப்பு இல்லையா, அதனால் காரம் எவ்வளோ போட்டாலும் உங்களுக்கு காரம் தெரியாது. இருந்தாலும் இப்போ வெயில் நேரம், மாங்காவும் சூடு, கொஞ்சம் பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டிருக்கிறேன், தனி மிளகாய் பொடி, அடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் நம்ம கடுகு வெந்தய பொடி அரைச்சோம் இல்லையா வறுத்து, அதையும் கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ இது நல்லா வதங்கி வரணும். அந்த
மாங்காயிலேருந்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு இந்த பொடியெல்லாம் வந்து நல்லா அந்த மாங்காய்க்குள்ளே அப்சர்வ் ஆயிரும். எல்லாம் மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு நல்லா இப்படி வதக்கி விட்ருங்க. இது ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். ரொம்பலாம் வெயிட் பண்ண வேண்டாம். இது வதங்குற நேரத்தில் சாம்பாருக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ தாளித்து இந்த சாம்பாருக்கு ஊற்றிடலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வந்து இதே சேம் சாம்பார் தாங்க, பாசிப்பருப்பு சாம்பார். பொங்கலுக்கு நான் சட்னிலாம் தனியாக அரைக்கலை. அதே மாதிரி லஞ்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே பாசிப்பருப்பு சாம்பார் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் துவரம்பருப்பு சாம்பாரை விட பாசிப்பருப்பு சாம்பார் வச்சோன்னா சூப்பராக காலியாயிருங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாங்காய் இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆயில் அப்படியே தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? இதுதான் பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஒரு ஓரமாக இறக்கி வச்சுருவோம். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 10 நாளாக வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். கெட்டு போகாது, செம்மையாக இருக்கும். அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து சித்திரை திருவிழா வந்து கொடியேற்றுறாங்க. மீனாட்சி அம்மன் கோவிலில் சிறப்பாக இன்றைக்கி நல்லபடியாக கொடியேற்றிட்டாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்வீட் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி வந்து வெறுமனே சேமியா மட்டும் போட்டு தான் நான் இன்றைக்கி பாயாசம் செய்கிறேன். சித்திரை திருவிழா இன்னையிலேருந்து ஒரு 10 நாளைக்கு இங்கே மதுரையே சும்மா கலகலக்கும் பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு இருக்கும் திருவிழா. அது மாதிரி இன்னை சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுன்னு சொல்கிற காமெடி மாதிரி இன்னை மதுரைக்காரங்களை கையில் பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு பிஸி ஆயிடுவோம் எல்லாருமேவும். தினம் பார்த்திங்கன்னா நைட்டு 10 நாளுமே வந்து மீனாட்சி அந்த மாசி வீதியில் வந்து மீனாட்சி அம்மன் வந்து நைட்டு ஊர்வலம் வருவாங்க. எல்லா சாமியுமே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே மீனாட்சி வேஷம் போட்டு, சொக்கர் வேஷம் போட்டு, நிறையா முருகர், வள்ளி தெய்வானை அந்த மாதிரி அழகழகாக நல்லா அலங்காரம் பண்ணிட்டு நல்லா டான்ஸ் பரதம் ஆடுவாங்க. பார்க்கவே ரொம்ப ரம்யமாக சூப்பராக இருக்குங்க. அடுத்து ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழா இன்னைக்கு கொடி ஏறுச்சுங்க. மதுரையில் மழை கொட்டுன்னு கொட்டி இன்னைக்கு மதுரை மக்களை வந்து நல்லா குளுன்னு ஆக்கி விட்டுருச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து மழையை பார்க்கும்போது அவ்வளோ வெயில் கடுமையாக இருந்துச்சு. வெளியே போக முடியாது பகலில், அந்தளவுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி மழையை கொடுத்து நல்லபடியாக எல்லாரையும் கூலாக்கிருச்சு. இன்றைக்கி செம்ம மழை, நல்ல கிளைமேட் சூப்பராக சில்லுன்னு நல்லா இருந்தது. செம்ம மழை பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் ஒரு 1/2 hour பெஞ்சாலும் நல்ல மழைங்க. இன்றைக்கி கொடியேற்றத்தோடு அந்த மழை வந்ததில் மதுரை மக்கள் ஹாப்பி. அவ்வளோதாங்க இன்றைக்கி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.